ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து என் கிட்டோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் வந்து நாங்கள் சரி பார்க்கலான்னு போயிருந்தோம். இப்போது ஈவினிங் ஒரு 4:30 to 5 போல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க இன்ட்ரடக்ஷன் மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. தென் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லைட்டிங் எஃபெக்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது. அதே மாதிரி பேரண்ட்ஸுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்கலாம் சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம். ஸோ ஃபியூ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்காக, நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இதெல்லாமே ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாமளும் வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். ஆனுவல் டே அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சேர்ந்து உட்காந்து பார்க்குறதாகட்டும், கத்துறதாகட்டும், கிளாப் பண்ணுறது இதெல்லாம். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் டான்ஸ்லலாம் இந்த மாதிரி போலார் பேரு, அதே மாதிரி இந்த சோட்டா பீமு, அந்த ஏலியன் அந்த மாதிரிலாம் நிறையா அது ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க, மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ அது எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிட்ஸும் க்யூட்டாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூல்லேயே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்வீட்ஸு, ப்ரௌனி, கார்னு அதெல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்